Hi friends, welcome back to Mama Duma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பழைய வீட்டிலிருந்து சண்டி சமையல். எஸ். பாதி வெளியில பாதி வீட்ல அப்படின்னு குக் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. அதுவும் இல்லாம ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அந்த கெஸ்ட் யாருங்கிறது நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கெஸ்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா இங்க குக் பண்ணது பாத்தீங்கன்னா இங்க அடுப்பு மலையா இருக்குது. சோறு, அதுக்கப்புறம் வந்து சோறுட்டி. அது ஏன் இப்ப தீச்சு வச்சுக்கிற? தீக்கல, நல்லா தான் இருக்குது, சூப்பரா தான் இருக்குது. ஆனா லைட்டா ஒரு சிட்டிக்கே உப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. சாப்பாடுல போட்டு சாப்பிடணும், கரெக்டா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கடையில இருந்து என்ன வாங்கணும்? ஏன் சிக்கனை தொட்டுக்கிறதுக்கு நானே வாங்கிட்டு வந்துட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடையில இருந்து வந்து இந்த வட சென்னையில எல்லாம் கிடைக்கும். ஆக்சுவலி என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழம்பு, சிக்கன் குழம்பு வேணுமா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வேணுமா மட்டன் குழம்பு, சாம்பார் வேணுமா கூட்டு பொரியல் வேணுமா அப்படிலாம் கிடைக்கும். இங்கெல்லாம் அது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஆனா போன வாட்டி வந்திருந்தப்ப பேபிமா வந்து திடீர்னு கண்டுபிடிச்சிச்சு. ஆமா, அங்க உள்ள வச்சுன்னா அவங்க வரத்துக்குள்ள கட்டி ஆயிடும். இல்ல, அவங்கதான் நல்லா சில்லுன்னு குடிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல லாஸ்ட் டைமே. அப்படியா? சரி, ஓகே. அதனால இதுதான் கீழே வச்சிடறேன். நம்ம ரொம்ப கம்மியா ஊர் சுத்தி பார்த்து இருக்கிறோம்பா. இதை பார்க்கும்போது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப யாரும் வரமாட்டாங்க. பேங்காக்லாம் எல்லாம் பொண்டாட்டிங்களும் உஷாராயிடுச்சிங்க, விடமாட்டேங்குதுங்க. சரி, ஓகே. இப்ப அதுல முதல்ல கொடி பிடிக்கிறது ஜெயபாரதி தான். ஏய், அருவா தூக்கிக்கும் பேங்காக் அப்படின்னு வாயில இருந்து வந்ததுன்னா அருவா எடுத்து கையில வச்சுக்கணும். அப்பெல்லாம் அந்த வீடியோவோட எஃபெக்ட் இல்ல, யூடியூபோட எஃபெக்ட். ஆமா, இப்போ வந்து எல்லாம் கத்துக்கிச்சிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார். ஓகேவா? ஆனா ஜான் வரத்துக்கு ரெட்டியா இருக்கிறான். அதுதான் எப்படின்னு தெரியல. ஜான் கிட்ட எல்லாம் டியூஷன் போகணும்பா. ஏப்பா, அந்த அக்கா அடுத்த தடவை வந்து உங்களோட சேரவே இப்பவே கோயிலுக்கு வரேன்றவங்க வரல, ஏன்னு தெரியல பாவம். இல்ல, அதுதான் பசங்களுக்கு எல்லாம் காலேஜ் இருக்காங்க, எக்ஸாம் இருக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஓகே, என்ன குழம்பு வாங்கி இருக்கிற? காரக்குழம்பு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீல்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்கிறது இல்ல. ரசன் அப்ப இத்தினூடு, இது 50 ml 200 ml. அப்ப இது 200 ml இருக்காது தானே? இருக்காது. 200 ml 50 rupees நாங்க. இது 200 ml கிடையாது. அதே மாதிரி 200 ml வந்து இது சொன்னாங்க, சாம்பார் சொன்னாங்க, கிடையாது. சரியா? 200 ml கிடையாது. இருந்தாலும் நம்ம சீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரசம் ஸ்மெல் மூக்க. ஆனா இது 180 பா. இது மூணு சேர்த்து 180 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீல்ஸ் வெளியில ஆர்டர் போட்டா இத்தினூண்டு கப்ல குடுக்குறாங்க சாம்பார், புளிக்குழம்பு, ரசம். அது பத்தவே மாட்டேங்குது. அது ஊத்தி சாப்பிட்ட இதுவே இருக்க மாட்டேங்குது. நம்ம இப்படி போனா சரி, ஓகே. இதுல ஒரு நம்மதான் 3 குழம்பு இருக்கு. அதுக்கப்புறம் தயிர் வாங்கல. நீ என்ன லிஸ்ட் கொடுத்தீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் செஞ்சாச்சு. சிக்கன் எப்படி இருக்குது? சிக்கன் நல்லா தான் இருக்கும். பரட்டலா? ஆமா, இது சும்மா தொட்டுக்கிறதுக்கு அப்படியே வச்சு பசங்க சாப்பிடலாம். வடச்சட்டி சோறு மாதிரி பரட்டி சாப்பிட வேண்டியதா லாஸ்டா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு சண்டே சமையல். நம்ம கெஸ்ட் வந்துனே இருக்காங்க, ஆன் தி வேல இருக்காங்க. நாங்க சாப்பிடறதா வேணாமான்னு யோசிச்சுருக்கோம். ஆமா, இப்ப அவங்க வரதுக்கு எப்படி 1/2 hour ஆயிடும்பா? இல்ல விஐடில இருக்காங்களாம். விஐடில இருந்து இங்க வரதுக்கு 1/2 hour ஆகும்ல. ஃபேமிலியா வந்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் வரலாம். ஷூர். என்னைக்கு ஏதுனால சொல்லல ஏதோ இன்ன இது வரைக்கும் சொல்லல. ஓகே, ஓகே. ராஜ்குமார், இங்க ஒரு ராஜ்குமார் இருக்காரு. யாரு? நம்ம ஸ்டெல்லா இருக்காரு. இது வந்து நம்ம ஜான்கோ மோனோக்கோ அங்க பெங்களூர் போக முடியல, இங்கே குடுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா போன் அனுப்பிச்சு விட்டுறோம். மோனா பேசலாம், தப்பா நினைச்சுக்காத. அவ வந்து அவங்க மாமியாரு எல்லாருக்கும் சேர்த்துதான். முக்கியமா அவங்க மாமியார் எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெனி அவங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வீடு கிரௌ பிரேஸ் இன்விடேஷன் எனக்கும் மோனாக்கு 2 பேருக்கு வச்சிருக்காங்க. எனக்கு கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா அவங்க வந்து ஒரு 1/2 hourல கரண்ட் போயிடுச்சாப்பா. அதுக்கப்புறம் பாவம் நாங்க இருந்த இந்த சில்னஸ்லயே உட்காந்து அப்படியே கதை பேசி கதை திறந்து வச்சு இங்க நின்று பேசணும், அங்க நின்று பேசணும், வெளியில நின்று பேசணும்ட்டு அப்படியே பேசிட்டு டீ காஃபி கொடுங்க. அவங்க வரும்போதே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. எக்ஸ்ட்ரா வரும்போது சொல்லுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க எனக்கு சமையல் கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என் சமையல் நீங்க டேஸ்ட் பண்ணது இல்ல, ஒரு நாள் சொல்லுங்க, நான் உங்களுக்காக சமைச்சு வைக்கிறேன். அதுக்கு பயந்துன்னா நேத்து சொல்லாம அப்படியே சர்ப்ரைஸா வந்து நின்னுட்டாங்களோ என்னமோ. அப்படி ஜெனி பயப்படுதோ என்னமோ, யாருக்கு தெரியும். படல அவங்களுக்கு வீடு கிரௌ பிரேஸ்னா நம்ம எப்படி இருந்தோ சொல்ல. ஆமா, அதனால இந்த பக்கம் டக்குன்னு வந்ததுனால டப்புன்னு வந்துட்டு போனேன் அப்படின்னாங்க. அதனால சரி போன்ல சொல்றதுக்கு மனசு கேட்கலைங்க. அதனால இந்த பக்கம் வந்து பையனோட காலேஜ் விஷயமா வந்தவனே இப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்தாங்களே அப்படிங்கறத எனக்கு சந்தோஷமா. சாப்பிடுங்க, நான் சிக்கன் செஞ்சிருக்கேன் அப்படின்னா இல்ல நாங்க சாப்பிட்டுட்டோம்
சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என் கையால காஃபி வாங்கி குடிச்சுக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தேன், ஸ்நாக்ஸ் குடிச்சாங்க. அப்புறம் தண்ணி குடிச்சேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் கொஞ்ச நேரம் நாங்களும் ஜாலியெல்லாம் பேசிட்டு வாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நைட் டின்னர் சாப்பிடணும். ஓகேவா, எப்ப மோனா வரும்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி இருக்கிறேன் நானு. எதுக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லு. திருப்பி பழைய மாதிரி நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டு கலகல் இருக்கும். ஆமா, அதுல ஒரு நம்பர் இல்ல 2 நம்பர் நியூ. ஒரு நம்பர் வந்து ஆல்ரெடி நியூவா என்டர் ஆனவர் தான் நம்ம மாப்பிள்ள. இன்னொரு குட்டி நம்பர் வந்து ஆட் ஆகுது. இதை ஃபேமிலி பெருசாகும் போது சந்தோஷமா இருக்குல்லப்பா. எல்லாம் பக்கமா இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும்ல. என்ன பண்ண முடியும், அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அவங்க இங்க வரலாம் போலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டு. நாங்களும் இந்த மாசம் போலாம்னு பிளான் பண்ணோம். கடைசி வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோனாக்கு உடம்பு சரியில்லையே போய் பாக்கலையா அப்படின்னு. மோனாக்கு ஆல்ரெடி இருக்கிறது தான் அந்த கன்சீவ் ஆன டைம்ல எல்லாருக்குமே வந்து அந்த பிரீத்திங் இஷ்யூ, பேக் பெயின், அந்த மாதிரி கால் வீக்கம் எல்லாமே வர்றதுதான் அப்படின்னு நாங்க போயிருப்போம். அந்த அக்கா ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்குது. நீங்களே பாத்திருப்பீங்க, அவங்க வீடியோல காட்டியிருந்திருப்பாங்க. ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம ஏன் போய் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவானே அப்படின்னு நம்மள கவனிக்க வேண்டியது வந்துரும். பல்ல கடிச்சுன்னு உட்காந்துக்கிறோம் ஆக்சுவலி. அதனால அப்புறம் என்னன்னா நான் போய் வேலை செஞ்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேன்பாங்க. லாஸ்ட் டைமே நான் பண்றேங்க என்னன்னா இல்ல வேணாமா, ஏதோ சின்ன வேலை செய்யறது சரிம்மா, பட் உங்களை கவனிக்க முடியாம போயிடும் அப்படின்றாங்க. சரி ஓகே, அவங்க எல்லாருக்கும் அந்த சங்கூச்சம் இருக்கும். இப்ப நானா இருந்தாலும் ஐயோ நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வர சொல்லிட்டு அது சம்மந்தி போய் யாருன்னா சமைக்க சொல்லுவாங்களா? என்ன இருந்தாலும் நாங்க சம்மந்தி அந்த மாதிரி நாங்க பிஹேவ் பண்ணது கிடையாது. நான் அவங்க சிஸ்டர் மாதிரி தான், அவங்க எனக்கு அக்கா மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்றோம். இருந்தாலுமே வந்து என்னன்னா ஒரு இது இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு யாருனாவது வந்தா நம்ம இதை செய்ய விடுவோம். அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஷெய்யா ஃபீல் ஆகும்ல. அந்த அக்கா போயிட்டு காலையில போயிட்டு அக்கா வாங்கினோம் நைட்டு தான் வராங்களாம். பாவம், ஏன் தொந்தரவு கொடுப்பானேன்னு தான் நாங்க போல. சரி என்ன ஒரு 15 நாள் தானே ஃபங்க்ஷனே வந்துட போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பாப்பா கூட்டிட்டு வந்துட போறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்க போறோம். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெலிவரிக்கு வந்து சேர்ந்துருவாங்க அவங்க சீக்கிரமா குயிக்கா. ஓகேவா, அதுக்குதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நம்ம நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் ஷோர் இருந்தது. அந்த ஷோத்தை சாப்பாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டை சாதம் கிளறி சாப்பிட்டு நம்ம சினிமாவுக்கு போறோம் ஜாலியா. விஸ்வநாதன் சன்ஸ் படம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. என்னோட சிக்கன் பாத்தியா நல்லா இருந்தது என் சிக்கன்ல. சிக்கன் வந்து என்ன சொல்றது, சாப்பாடுதான். நீ சாப்பாடுக்குன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருந்தியா? நீ தான்ப்பா சொன்ன சாப்பாடு இருக்குதுன்னு. நான் எங்க சொன்னேன்? எதுக்கு அவ்வளவு மத்தியானம் சாப்பிட்டு எதுக்கு அவ்வளவு சோறு வச்ச? ஆமா, ஒருவேளை தான் சாப்பிடுவோம். மத்தியானம் குழம்பு நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ரசம் இருக்கு, கொஞ்சம் ரசம் இருக்கிறது, கொஞ்சம் சிக்கன் இருக்கிறது. கிளம்பிட்டீங்களா? எஸ், கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாலியா போய் படம் பார்க்கலாம் அப்படின்னுட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து எனக்கு பாக்குற ஐடியாவே இல்லாம தான் இருந்தது. லைட் போட்டு அங்க ஆக்சுவலி இந்த மூவி வந்து எனக்கு பாக்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா 2 மூவியும் வந்து என்ன சொல்றது ஒரு டெரிஃபிக்காவே இல்லை. பாக்கணும்னு உனக்கு கூப்பிடல, பாச மலர்கள்ங்கிறதுனால உனக்கு. ஆமா, நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே மகுடம் எதிர்பார்த்தேன் நானு. அது பார்க்கலான்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணுமாமா. ஸோ அதனால வந்து என்ன சன் விஸ்வநாதன் நம்ம சூர்யா அவருக்காக நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த வாரம் 2 படம் வந்து நான் லேட். ஆக்சுவலி எப்பயுமே ஃப்ரைடேவே போயிடுவோம் நம்ம. ஆனா இந்த வாரம் ஃப்ரைடே நம்ம போகாம இப்ப பாருங்க சண்டே தான் போறோம். நேத்து நைட்டு ட்ரை பண்ண, லேட்டா தான் ட்ரை பண்ணேன். சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லுன்னு இருந்தது. சரி ஓகே, அப்ப சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சியோனாக்கா போய் பார்த்துட்டு வந்துச்சான். நல்லாதான். இது விஸ்வநாதன். ஓகே ஓகே ஓகே, ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்குதாமா. சரி ஓகே, நம்ம போய் பார்ப்போம். ஃபேமிலியா போய் மிங்கிள் ஆகி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அதனால ஜாலியா நாங்க 3 பேரும் மட்டும் இப்போ மூவி கிளம்பிட்டோம். பாப்பா மட்டும் மிஸ் ஆகுது, என்ன பண்றது? அங்க போய் பாப்பா மட்டும் பாப்பா வர முடியாது. ஏன்னா நாங்க போனோம் என்ன படம் இதய முரளி போனோம். அதுவே வந்து இல்ல நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு மோனா வர்றதுக்கு. ஆமா, பாவம் பிள்ளை இப்ப எந்த படமும் பாக்குறது இல்ல. பாப்பா இங்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் படமே சுத்தமா பார்க்க முடியாது. குழந்தை கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நம்ம கிட்ட விட்டுட்டு வேணா போலாம். ஃபீட் பண்றது அது தனியா போகணும், நம்ம தனியா போகணும். அப்படிதான் பண்ணணும், ஒட்டுக்காலாம் போக முடியாது. சரி ஓகே, அந்த லெவலுக்கு ஸ்டார் மூவி அப்ப யாருதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா பாத்துக்கலாம்.
நம்ம முதல்லயே கூட்டு போய் மோனா என்ன பாக்கல முதல்லயே கூட்டு போய் நம்ம குழந்தைய பழகிடணும். இந்தாடா இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கோ, அடித்தடி சவுண்டும் கேட்டுக்கணும், சினிமா சவுண்ட் கேட்டு பழகிக்கணும். பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஜாலியா 3வது மாசமே அதுவே கொட்ட கொட்டன்னு முடிச்சு பாத்துட்டு இருக்கோம். சரி எப்படியா இருந்தாலும் நம்ம ரத்தம் தானே ஓடுது, அதனால அதுவும் பாப்போம் என்ன பண்ணுதுன்னு. சரி அவுட்ஃபிட் காட்டு. ஐயா இவன் ஒருத்தன்டா ஏதோ சைனா வந்து தப்பு எவ்வளவு குண்டா தெரியுது அந்த ட்ரெஸ்ல. இந்த 0.5ல இருக்கிறதுனால ஒல்லியாதான் தெரியுது. டோன்ட் வரி. பாரு எவ்வளவு குண்டா இருக்குன்னு எனக்கே இதா இருக்கு. சரி நான் பிங்க் கலர் ஷூ வேற எடுத்து போலான்னு பார்த்தேன். ஆமா ஒயிட் ஷூ அங்க மாட்டிக்கிச்சு. சரி பிரியாணி வாங்க பச்சை கலர் ஷூ பச்சை கலர் டி-ஷர்ட் போட்டு போறாரு. குளிரும்டா இங்க கோட். அந்த காலத்துல நான் கோலி பம்பரம் விளையாடுறதுக்கே ஷூலாம் போட்டுன்னு தான் போய் விளையாடணும் தெரியுமா. கோட்டு ஒரு கோட் தான் இருக்கு, அந்த ஒரு கோட் அங்க போயிடுச்சு. அதனால இப்ப கோட்டுக்கு மேல போட்டுது. ஏன்னா வரதராஜா தேட்டர் பயங்கரமா குளிரும். ஆமா அது வேற குளிரும். போறேன்னு தெரியல, அதனால கொஞ்சம் கெட்டியா துணி போட்டு போறேன். என்னப்பா சீக்கிரமா வந்துட்டேன் கரெக்டா. ஏன் டைம் இல்ல? இன்னொரு 4 மினிட்ஸ்ல மூவி ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு வந்தாச்சு, நிம்மதியா பார்த்தாச்சு. படம் சூப்பரா இருந்தது, டபுள் சூப்பர். அது நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் என்ன சென்டிமெண்ட்லாம் இருக்கறனால கொஞ்சம் அங்கங்க அழுக வர மாதிரி அப்படியே மண்டை பாரமா இருந்தது. படம் நல்லாதான் இருந்தது. ஒரு டிஃபரெண்டானது. என்ன டிசி படம் பார்த்தா அது ஒரு தான அது. டிசி படம் பார்த்தா அழுக வர மாட்டீங்க. என்ன டிசி? ஓ டிசியும் சூப்பர் படம் தான். இந்த படத்தை திருப்பி பார்க்கறேன். முக்ஸில் சின்னங்களா இல்ல 2-3 இடத்துல டிசிக்கு கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தது. இதுவும் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து நான் ஆக்சுவலி இந்த படம் இந்த லெவலுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே கண்ணுல தண்ணி ஒரு சில படம் இத்தனைக்கும் கை ஊத்தாருன்னு தெரியும். ஆனா இவரே நல்லா இருக்கும், அதிசயமா இருந்துச்சு. செம்மையா இருந்தது படம். நல்லாதான் இருந்தது. ஆனா இதெல்லாம் பண்ணுக்கு எடுக்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா இதவே வந்து இது பண்ணு மூவியே வந்து மமிதா வந்து செம்ம ஆக்டிங். மமிதா பைச்சு நல்லா நடிக்கிற பொண்ணு இல்ல, சான்ஸே இல்ல. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னா அதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் நல்லா செட் ஆகுது. இந்த மாதிரி நாட்டியா பண்றதுக்கு கியூட்டியா நாட்டியா பண்ணிருக்கு. வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமா போய் பார்க்கலாம். படத்துல நல்லா பண்ணிருக்கு. டியூட்ல கூட இல்ல, இதுல இன்னும் ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. நான் என்ன பிரேமல படம் பார்க்கலாம், உங்களுக்கு அதை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மௌலி சொல்லினே இருக்கான். வலிக்குது ஏன்னு தெரியல, ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு எண்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டோம். மணி 2 ஆகுது. அடுத்த நாளே வந்துச்சு, இன்னும் தூங்காம சுத்தின்னு கிடக்குறோம் நாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம மட்டும் இல்லப்பா, அங்க தியேட்டரே ஃபுல்லு. எத்தனை பேரு? ஆமா தியேட்டரே ஃபுல்லு. நிறைய பேர் வந்து நீங்க நேத்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க சில்வர் வந்து வாங்காதீங்க அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு என்னன்னா ஓகே வாங்கி ஒரு இது எல்லாருமே ஒரு சிலரா வாங்குவாங்க. சரி ஒன்ஸ் ஆசைப்பட்டேன், நான் வாங்கிட்டேன். சரி நீங்க வேஸ்ட்ன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் அதை பை பண்ண மாட்டேன். ஓகேவா, ஒன்று வாங்கினது ஆசைக்காக. இத்தனைக்கும் அது பார்த்து தேடி தேடி கம்மியான வெயிட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா, அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நான் சில்வர் அதை பை பண்ணல. வேணா சில்வரா வந்து காயினா வாங்கினா கூட அதுலயும் ஏதோ பர்சன்டேஜ் போடுவாங்களாமாப்பா பாரு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஏதோ பிரச்சனை போல. அதனால சில்வர் யாரும் போக மாட்டேன்றாங்க. இல்லைன்னா எல்லாரும் சில்வர் வாங்கி கூச்சிருப்பாங்கல்ல, அதனால சில்வர் மேல ஏதோ இது இருக்கு போல. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னதுனால இதோட நிறுத்திக்கிறேன். ஒண்ணு வாங்கிட்டு ஆசைக்கு அது பத்திரமா என்ன சொல்றது பொக்கிஷமா என் லைஃப்ல வச்சுக்கிறேன். வேற என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அதை. ஓகேவா, ஆனா அவங்க எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த கடையிலே கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா நாங்க மாத்திக்கிறோம்னு தான் சொன்னாங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல போய் கொடுத்து பாக்குறேன். வாங்கினாங்கன்னா வாங்கிட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறேன். இல்லையா ஒரு காலத்துல என் கல்வெட்டுல வந்து பொறிச்சு வச்சிருப்போம், நான் வந்து வெளியில கோல்டு இது போட்டு வாங்கி இது யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.